கடந்த 6 நாட்களுக்கு முன்னதாக வாகனத்தினுடைய தற்போதைய சந்தை விலையில் ஏற்படும் மாற்றங்கள் சம்பந்தமாக ஒரு காணொளியை பதிவிட்டிருந்தேன். அந்த காணொளியில் வாகன சந்தையில் ஏற்படுகின்ற இந்த தளம்பல் நிலையினை சமநிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் அரசாங்கமானது மோட்டார் வாகனங்களை இறக்குமதி செய்ததிலிருந்து 3 மாதத்திற்குள் அதனை மோட்டார் வாகன பதிவு திணைக்களத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்று நியமிக்கப்பட்ட கால வரையறையினை 6 மாதங்களாக மாற்ற வேண்டும். அப்படி மாற்றினால்தான் இந்த தளம்பல் நிலையினை சமநிலைக்கு கொண்டு வருவதோடு வாகன இறக்குமதியாளர்களையும் வாகனத்தினுடைய கொள்வனவாளர்களையும் பாதுகாக்க முடியும் என்று கூறியிருக்கிறேன். இறக்குமதி செய்யப்படுகின்ற வாகனங்களை 3 மாதங்களுக்குள் வாகன மோட்டார் பதிவு திணைக்களத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையும் காணப்படுகின்றது. அரசாங்கம் அந்த நிபந்தனையை ரத்து செய்ய வேண்டும், அல்லது 3 மாதத்தில் இருந்து 6 மாதமாக அதனை அதிகரிக்க வேண்டும், அல்லது வாகன இறக்குமதி மீதான வரியினை குறைக்க வேண்டும். இதில் ஏதாவது ஒன்று அரசாங்கம் செய்கின்ற சந்தர்ப்பத்திலேயே தான் இலங்கையில் காணப்படுகின்ற வாகன சந்தையினை ஒரு சமநிலைக்கு கொண்டு வர முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதே போன்று வாகன இறக்குமதி சங்கமானது அரசாங்கத்திடம் இந்த கால வரையறையினை 3 மாதத்தில் இருந்து 6 மாதமாக அதிகரித்து தருமாறு ஒரு கோரிக்கை விடுத்திருக்கின்றது. இதனை வைத்து பார்க்கின்ற போது எங்களால் யூகிக்கப்பட்ட இந்த விடயம் உண்மையிலேயே நாட்டுக்கு தேவையான ஒன்றாக காணப்படுகின்றது என்பது சந்தோஷம் அளிக்கின்றது. இந்த ஒரு கோரிக்கையினை அரசாங்கம் அங்கீகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இதே போன்றுதான் 1.5 வருடங்களுக்கு முன்னதாக என்னால் பதிவிடப்பட்ட காணொளி ஒன்றில் வாகன இறக்குமதியானது 2025ஆம் ஆண்டு ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதம் நடைபெறுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்று கூறியிருந்தேன். அதற்கு சாத்தியமான விடயங்களையும் அடிக்கோடிட்டு காட்டியிருந்தேன். அப்போது அந்த காணொளியை நான் பதிவிட்ட அந்த சந்தர்ப்பத்தில் அதற்கு சாத்தியம் இல்லை, இப்படியே வாயால் வடை சுடுவார்கள் என்று பல்வேறுபட்ட கமெண்ட்ஸ்களை அதிகமானோர் என்னுடைய டிக்டாக் பக்கத்தில் பதிவு செய்திருந்தார்கள். ஆனால் உண்மையிலேயே இந்த ஆண்டின் முற்பகுதியில் வாகன இறக்குமதியானது நடைமுறைக்கு வந்தது. அமைச்சர் இந்த கருத்தின்படி வாகனம் வரும் ஆனால் வராது என்பது போன்ற முடிவுகளை தான் நாங்கள் எட்டக்கூடியதாக இருக்கும். ஆனால் என்னை பொறுத்தவரை எதிர்காலங்களில் வாகனத்தினுடைய இறக்குமதிக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே காணப்படுகின்றது என்று கூற முடியும். ஏற்கனவே இருந்த அரசாங்கத்தின் திட்டத்தின்படி தற்போது அரசாங்கம் வாகன இறக்குமதி நடவடிக்கைகளை கட்டம் கட்டமாக மேற்கொள்ளும் என்பதில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. ஏனென்றால் நாட்டுக்கு தற்போது வெளிநாட்டு கையிருப்புகளினுடைய வருகையானது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து வருகின்றது. சுற்றுலாத்துறை வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகின்றது. கைத்தொழில் துறையும் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது என்று மத்திய வங்கியினால் வழங்கப்பட்ட ஊடக வெளியீடொன்றில் அடிக்கோடிட்டு காட்டப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக நாட்டினுடைய பொருளாதாரம் அபிவிருத்தி அடைந்ததாக உலக வங்கியினால் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் கூட குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இது அனைத்தையும் தாண்டி தற்போதுள்ள அரசாங்கமானது வாகன இறக்குமதியை நாங்கள் செய்ய போவதில்லை என்று இதுவரை எந்த கருத்து தெரிவிக்கவில்லை. இதன் அடிப்படையில் தான் கூறுகின்றேன், நாட்டுக்கு உள்ளே புதிதான வாகனங்கள் இறக்குமதியாகுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே காணப்படுகின்றது. அத்தோடு அதற்கான காலங்களும் குறைவாகவே காணப்படுகின்றது. விரைவாக வாகன இறக்குமதி நடக்கும் என்பதை யூகிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு இந்த காணொளியில் நடைமுறைபெறுவது உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் ஒரு காணொளியை பதிவு செய்வதற்கு முன்னதாக அது சம்பந்தமான பல்வேறுபட்ட தகவல்களை என்னால் முடிந்தவரை ஆராய்ந்ததன் பிற்பாடுதான் அது பற்றி பேசுவேன். முழுமையான தகவல்கள் எனக்கு கிடைக்காத விடத்து அது சம்பந்தமான எந்த ஒரு பதிவினையும் நான் போட மாட்டேன். இருந்த போதிலும் நாங்கள் மனிதர்கள் என்பதால் ஒரு சில தவறுகள் எதிர்காலத்திலும் வரலாம். நான் முற்றுமுழுதாக அதனை மறுக்கவில்லை. ஆனால் இதில் கவலைக்குரிய விடயம் என்னவென்றால், எவ்வளவுதான் முயற்சி செய்து ஒரு காணொளியை பதிவிட்ட போதிலும் அதற்கு உங்களிடமிருந்து கிடைக்கின்ற ஆதரவு என்பது மிகவும் குறைவாகவே காணப்படுகின்றது. இருந்தாலும் என்னுடைய முயற்சியை நான் ஒருபோதிலும் கைவிடப் போவதில்லை. என்ற ஒரு நாள் உங்களுடைய ஆதரவுகள் எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்தும் பயணிப்பேன் என்பதை கூறிக்கொண்டு இந்த காணொளியில் இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்ஃபி.